அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட OPS பேசியதை தற்போது பார்ப்போம். 3 முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய அத்தனை நிலைகளிலும் நின்று எவ்வளவோ சோதனைகள் மாண்புமிகு அம்மாவர்களுக்கு தந்தார்கள். அதையெல்லாம் வென்று சாதித்து இந்த இயக்கத்தினை 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தி மாபெரும் வெற்றியடைந்தார்கள் என்பதுதான் வரலாறு. வரலாற்று சிறப்புக்கு இந்த கூட்டம் நம்முடைய கழகம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் தன்னுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 7னா எத்தனை சட்டமன்ற தொகுதி வருது? 42 சட்டமன்ற தொகுதியில் வருகிறது. 14 நாடாளுமன்ற தொகுதியில் 3ஆம் இடத்திற்கு போய் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ எத்தனை சட்டமன்ற தொகுதியில் வருகிறது? இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கே நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. இவர் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வரைமுறையை நாம் உருவாக்கினோம். அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டும் கூட்டி வைத்துக் கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமைதான் வேண்டும், பழனிசாமி சிறப்பாக கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார், பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார், அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல்? 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்திலே இன்னைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. ஆக நான் நெடுநேரமாக உங்களுடைய கருத்துக்களை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை நீங்கள் அனைவரும் தெரிவித்திருக்கிறீர்கள். பல கூட்டங்களில் நாம் பல்வேறு பிரச்சனைகளை பேசி முடித்து விட்டோம். இன்றைக்கு மக்கள் நம் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. நம்முடைய அருமை நண்பர் ஆட்சி ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அம்மா பேரவையுடைய செயலாளர் அவர்கள் இங்கு உணர்ச்சி பிளவாக வெளிப்படுத்திய கருத்துக்களை நான் அப்படியே முன்மொழிகிறேன். நம்முடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள் எரிமலையாக வெடித்து அந்த கருத்துக்களை நானும் வழிமுறிந்து, நீங்களும் வழிமுறிந்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றுவோம். ஆக இனிவரும் காலங்களில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற ஒரே ஒற்றை சொல்லை நிறுத்தி வருகை புரிந்து ஆதரவு வந்த அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3 முறை தமிழகத்தினுடைய சட்டம் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு விஜயின் காரை மறித்த பெண் நிர்வாகியால் பனையூரில் பரபரப்பு. சென்னை அடுத்த தாம்பரத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று கீழே விழுந்த பெண்ணை காப்பாற்றிய டிக்கெட் பரிசோதகர். கோவையில் இருசக்கர வாகனத்தின் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைத்து கத்தையாக ஹவாலா பணத்தை கொண்டு சென்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருமணமான 9 நாட்களில் இளம் IT தம்பதி சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. தாலியின் ஈரம் காய்வதற்குள் நடந்த கோர சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை
சென்னை குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீடு அன்று பரபரப்பில் ஆழ்ந்திருந்தது. வீட்டின் முதல் தளத்திலிருந்து ஒன்றல்ல 2 சடலங்களை போலீசார் மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். திருமணமான 9 நாட்களில் புதுமண தம்பதி பிணமாக மீட்கப்பட்ட பகீர் காட்சிதான் இது. தாலியின் ஈரம் காய்வதற்குள் இந்த காதல் ஜோடி கண்ணை மூடியது ஏன் என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர் விஜய். 25 வயதாகிறது. தந்தையை இழந்து தாயுடன் வசித்து வந்திருக்கிறார். சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் என்ஜினியராக பணிபுரிந்து வந்த விஜய் தன்னுடன் வேலை பார்த்த யுவஸ்ரீ என்ற பெண் சாஃப்ட்வேர் என்ஜினியரை காதலித்து வந்துள்ளார். 24 வயதான யுவஸ்ரீக்கு பெற்றோர்கள் இல்லை, ஒரே ஒரு தங்கை மட்டுமே. இதனால் இவர்களின் திருமணத்திற்கு விஜயின் தாய் சம்மதிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த 13ஆம் தேதி அன்று இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு 3ஆம் கட்டளை தளபதி தெருவில் உள்ள வீட்டில் வாடகைக்கு குடியேறி இருக்கிறார்கள். இவர்களுடன் யுவஸ்ரீயின் தங்கையும் தங்கியிருந்துள்ளார். ஆனால் புதுமண தம்பதி என்பதால் சில நாட்கள் அவர் தோழி வீட்டில் தங்குவதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த சமயத்தில்தான் சம்பவத்தன்று இரவு மீண்டும் வீடு திரும்பிய யுவஸ்ரீயின் தங்கைக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. வீட்டிற்குள் அக்கா படுக்கையில் மூச்சு பேச்சின்றி கிடக்க, மாமனோ தூக்கில் சடலமாக தொங்கியிருக்கிறார். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இருவரின் சடலத்தையும் மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். முதற்கட்ட விசாரணையில் விஜய்க்கு வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் இருந்ததாக தெரிகிறது. திருமணத்திற்கு பின்பும் கூட விஜய் அந்த பெண் உடனான உறவை தொடர்ந்திருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்ததும் கணவனோடு சண்டையிட்டு வந்திருக்கிறார் யுவஸ்ரீ. சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் விஜய் கத்தியால் தனது கையை கிழித்துக் கொண்டதாக தெரிகிறது. இதனையடுத்து யுவஸ்ரீயும் தனது பங்கிற்கு விஷம் குடித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் யுவஸ்ரீயை தலையணையால் அமுக்கி கொலை செய்துவிட்டு விஜய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த உண்மை தெரியவரும். காதல் திருமணம் செய்த 9 நாட்களில் மனைவியை கொன்றுவிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்படி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் உள்ள நகை கடையில் புர்கா அணிந்து நுழைந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஒருவர் கடைக்கு வெளியே ஆட்கள் நடமாட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த நிலையில் 3 பேர் கடைக்குள் நுழைந்து நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளை சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஊருக்குள் புகுந்த புள்ளிமானை வனத்துறையினர் மீட்க வந்தபோது மூதாட்டியை முட்டி தள்ளிவிட்டு புள்ளிமான் தப்பி ஓடியது.
இது தொடர்பான பரபரப்பு காட்சிகளை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸிங்க போக சார் அப்பா நீ வந்துருப்பா. சென்னை அருகே தாம்பரத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று கீழே விழுந்த பெண்ணை டிக்கெட் பரிசோதகர் காப்பாற்றினார். இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளையும் பார்ப்போம். இரண்டாவது மனைவி, பிள்ளைகள், மாமியார் என குடும்பத்தையே தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார் இங்கொரு கார் டிரைவர். சிவகாசியை நடுங்க வைத்த இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகாசி பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெரு பகுதி அன்று அதிகாலை அலறல் சத்தத்தோடுதான் விடிந்தது. குறுகலான அந்த தெருவில் இருந்த ஒரு வீடு தீயில் கருகி கிடந்தது. உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் உள்ளே இருந்து அடுத்தடுத்து 5 பேரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். நடந்திருப்பது தற்செயலாக நடந்த தீ விபத்து என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். இது ஒரு கொலை முயற்சி. படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த இரண்டாவது மனைவி, பிள்ளைகள், மாமியார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொல்ல துணிந்திருக்கிறார் இங்கொரு கொடூரன். நடந்த சம்பவத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் சுதீரை களத்தில் இறக்கினோம். சிவகாசி பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெருவில் வசிப்பவர் அக்பர் அலி. 55 வயதான இவர் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவரது மனைவி இறந்துவிட்ட நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சையது அலி ஃபாத்திமா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறார். 35 வயது ஃபாத்திமாவுக்கும் இரண்டாவது திருமணம்தான். இவரது முதல் கணவர் முபாரக் அலி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளார். இவர்களுக்கு பர்வீன் பானு, சையது பாரூக் என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். அதன் பிறகு கணவனை இழந்து வாழ்ந்து வந்த சையது அலி ஃபாத்திமாவும் அக்பர் அலியும் திருமணம் செய்து ஒரே வீட்டில் குடும்பமாக வசித்து வந்துள்ளனர். இவர்களுடன் ஃபாத்திமாவின் தாயார் 60 வயதான சிக்கந்தர் பீவியும் இருந்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு அக்பர் அலி ஃபாத்திமாவிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்வது வழக்கம். இதனால் கணவன் மனைவிக்கிடையே சண்டையும் சச்சரவுமாகவே நாட்கள் கழிந்துள்ளன. இந்நிலையில்தான் ஃபாத்திமாவின் முதல் கணவன் விபத்தில் உயிரிழந்ததற்கான நிவாரணத் தொகை ரூபாய் 11 லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் அறிந்த அக்பர் அலி அந்த பணத்தை தன்னிடம் கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார். ஆனால் ஃபாத்திமா 1 பைசா கூட தர விரும்பவில்லை. குழந்தைகளின் எதிர்காலம் கருதி பணத்தை சேமித்திருக்கிறார். இது அக்பர் அலிக்கு மேலும் ஆத்திரத்தை கிளப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஃபாத்திமாவுடன் தகராறு செய்து அவரை அரிவாளால் வெட்டி காயப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற அக்பர் அலி சமீபத்தில்தான் ஜாமீனில் வெளிவந்துள்ளார்.
வந்த பிறகும் அந்த 11 லட்சம் ரூபாயை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அக்பர் அலியின் மனதில் மறையாமல் ஓடிக்கொண்டிருந்தது. இதனால் வெளிவந்த சில நாட்களில் ஃபாத்திமாவிடம் நிவாரணத் தொகையான 11 லட்சம் ரூபாயை கொடுக்கும்படி மீண்டும் தகராறு செய்திருக்கிறார். அந்த தகராறு முடிந்து இரவு அனைவரும் தூங்க சென்றுள்ளனர். ஆனால் அக்பர் அலிக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை. விடிந்ததும் விடியாததுமாய் பெட்ரோல் கலந்த மண்ணெண்ணெய் கேனோடு வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த இரண்டாவது மனைவி ஃபாத்திமா, 2 பிள்ளைகள், மாமியார் ஆகிய 4 பேர் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்திருக்கிறார். மளமளவென பற்றிய தீ அக்பர் அலியையும் ஆட்கொண்டது. நால்வரோடு அவரும் அந்த தீயில் இருந்து மீள முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளார். 5 பேரும் தீயில் அலறி துடித்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து உள்ளே உயிருக்கு போராடியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 பேர் 100% காயத்துடனும், 2 பேர் 80% காயத்துடனும், ஒருவர் மட்டும் 60% காயத்துடனும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அதில் சிகிச்சை பலனின்றி ஃபாத்திமாவின் தாயார் சிக்கந்தர் பேவி பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த சையத் அலி ஃபாத்திமாவும் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என்று தெரிகிறது. சம்பவம் குறித்து சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து டிஎஸ்பி அனில்குமார் தலைமையில் மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்பத்தை கொன்றுவிட்டு பணத்தோடு எஸ்கேப் ஆக நினைத்திருக்கிறார் அக்பர் அலி. ஆனால் விதி அவர் பற்ற வைத்த தீயே அவரை கரிக்கட்டையாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் இருசக்கர வாகனத்தின் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைத்து 56 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கேரளாவிற்கு கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். வேலந்தாவளம் சோதனை சாவடியில் பிடிப்பட்ட அந்த நபர் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த சஃபிக் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே ஸ்கூட்டரில் கஞ்சா கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் குள்ளனம்பட்டியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பதும் பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது கஞ்சா கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. அவரிடமிருந்து 12.5 கிலோ கஞ்சா பொட்டலங்கள், 12,000 ரூபாய் பணம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் லாரி ஒன்று சாலையோர தள்ளுவண்டி உணவகம் மீது கவிழ்ந்ததில் 3 பேர் படுகாயமடைந்தனர். கோழி தீவனம் ஏற்றி வந்த அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் தள்ளுவண்டி உணவகம் முற்றிலும் சேதமடைந்தது. சென்னையில் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் வெளிநாட்டிலிருந்து மும்பை திரும்பிய நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஜனவரி மாதம் அடையாறில் வேலைக்கு சென்ற பெண்ணிடம் கோபால் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்தபோது அந்த நபர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் 11 மாதங்களுக்கு பிறகு சீனாவிலிருந்து மும்பை திரும்பிய நிலையில் கோபாலை குடியுரிமை அதிகாரிகள் லுக் அவுட் நோட்டீஸ் முறையில் பிடித்து வைத்தனர். இதன் பின்னர் மும்பை விரைந்த சென்னை போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தொடங்கியிருக்கும் பதவி பஞ்சாயத்து குறித்து விரிவாக பார்ப்போம். 2026 தேர்தல் நெருங்குவதையொட்டி ஃபுல் டைம் அரசியல்வாதியாக களத்தில் தீவிரம் காட்டுகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு என பரபரப்பாக சுழலும் விஜய் கட்சியில் விடுபட்ட மாவட்டங்களுக்கு செயலாளர்களை நியமிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்காக பவுன்சர்கள் புடைசூழ காரில் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது விஜய் காருக்கு குறுக்கே பாய்ந்த பெண் காரை மறித்து மல்லு கட்டினார். அவரோடு வந்தவர்களும் காரை மறிக்க முயற்சிக்க பவுன்சர்கள் உதவியோடு விஜய் வந்த கார் புயல் வேகத்தில் அலுவலகம் சென்றது. இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை கூட்ட காரை மறித்தது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதா என்பது தெரிய வந்தது. கழுத்தில் தாவேகா துண்டு, மக்கள் சந்திப்பு என தூத்துக்குடி ஏரியாவில் கள அரசியலில் தீவிரம் காட்டிய அஜிதா அது தொடர்பான ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு தாவேகாவினர் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்றிருந்தார். தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பு தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் அஜிதா. ஆனால் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பு வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டதாக சோக தகவல் கிடைத்ததும் அதிருப்தியடைந்த அஜிதா ஆதரவாளர்களோடு விஜய் பனையூர் அலுவலகம் வந்து வழியில் மறியலில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. கட்சி அலுவலகத்திற்கு வெளியே கண்கள் குளமாக வேதனையில் காத்திருந்தார் அஜிதா. அவரை சமாதானம் செய்ய கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை செய்தார்கள். ஆனால் என்னுடைய உழைப்புக்கு பலன் வேண்டும், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பு தனக்கே வழங்க வேண்டும் என்ற அஜிதா தூத்துக்குடி கலவர பூமியாகும் என பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக சாகர வரைக்கும் இங்கே இருப்போம், தலைவருடன் பேசுற வரைக்கும் போக மாட்டோம் என அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தர்ணாவில் குதித்தனர். அதே வேளையில் விஜய் தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் கலைந்து செல்ல கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்தும் கட்சி அலுவலகத்தின் பின்புறமாக காரில் புறப்பட்டு சென்றார். வெளியில இறுதியில் அஜிதா மல்லு கட்டிய தூத்துக்குடி மாவட்ட பொதுச் செயலாளர் பதவிக்கு எஸ்டிஆர் சாமுவேல் ராஜை நியமனம் செய்து தலைவர் விஜய் அறிவித்தார். விஜய் கட்சியில் பதவி பஞ்சாயத்து பனையூரில் பரபரப்பை பற்ற வைத்தது. இறுதியாக கட்சி தலைமை மீது நம்பிக்கை இருப்பதாக சொல்லி தர்ணாவை கைவிட்டு சென்றார் அஜிதா. தலைமையிலிருந்து தகவல் வந்தது சிடிஆர் அண்ணா மூலமா. தலைமை மீது தளபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா எங்களை கூட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. என்னைக்குமே எங்களுடைய பயணம் தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே எங்களோட பயணம் தொடரும்.